சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாடா. வாடா. சார், என்னாச்சு? இவன் தான் சார் சுந்தரியை கடத்திருப்பான். சுந்தரி எப்படி வந்து சேர்ந்துருவா சார்? ஆனா என்ன கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். சொல்றா. யோ, உண்மையா தூக்கி இருந்தா ஒத்துக்க மாட்டனா? என்ன பார்த்தா பயந்தாங்கொழி மாதிரியா தெரியுது? நான் தூக்கல. இவ இவ்வளவு அடி வாங்கியும் வாயை திறக்கலன்னா, எதுவுமே சொல்லலன்னா இவ சுந்தரிய கடத்திருப்பான்னு எனக்கு தோணல. என்ன சார் சொல்றீங்க? இவன் தான் கடத்திருப்பான் நீங்க தானே சார் சொன்னீங்க? அதனாலதான் இவன் அடிச்சு தூக்கிட்டு வந்தேன். இல்ல, நாங்க போய் பேசினப்பவே இவன் சைலண்டா தான் இருந்தா. இப்ப நீங்க போய் அடிச்சுட்டு வரும்போது கூட இவன் அடி வாங்கிக்கிட்டு உண்மையை சொல்லலனா இதை இவன் பண்ணிருக்க மாட்டான். இது வேற ஒருத்தரோட வேலையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ வேற யார் கடத்திருப்பா? இது காத்தவராயனோட வேலை இல்லைன்னா அப்ப கண்டிப்பா ராஜப்பாவோட வேலைதான். ராஜப்பாவா? இப்பவே போய் அவனை தூக்கிட்டு வந்துடுறேன். நீங்க அமைதியா இருங்க. முதல்ல அவன் தரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன சார், முதல்ல நீங்க தான் காத்தவராயன்னு சொன்னீங்க, அதனாலதான் அவனை தூக்கிட்டு வந்தேன். இப்ப இவன் இல்ல ராசப்பான்னு சொல்றீங்க. போய் தூக்கிட்டு வரேன்னு சொன்னா வேணான்னு சொல்றீங்க. என்ன சார்? அப்பவும் நான் தான் சொன்னேன், இப்பவும் நான் தான் சொல்றேன். சுந்தரியை கடத்தினது இப்ப ராஜப்பாவா தான் இருக்க முடியும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் முதல்ல வாசுதேவன் சாருக்கு கால் பண்ணி ராஜப்பாவும் அவ ஆளுங்களும் அங்க இருக்காங்களான்னு விசாரிக்கிறேன். என்ன இந்த நேரத்துல சார் கூப்பிடுறாரு? வணக்கம் சார். என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? எது முக்கியமான விஷயமா சார்? ஆமா வாசுதேவன், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இது எமர்ஜென்சி. சொல்லுங்க சார். ராஜப்பா வீட்டுல காசியும் ராஜப்பா ஆளுங்களும் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்களேன். இல்லனா அவங்க எங்க போயிருக்காங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க. நம்ம ஆளுங்க யாராவது அங்க இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்க வீட்டுல காவலுக்கு நிக்கிற சென்ட்ரியில ஒரு பையன் நம்ம பையன் தான் சார். சரி, விசாரிச்சு இமிடியேட்டா சொல்லுங்க. ஓகே சார். சார், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார். நான் போய் அவனை தூக்கிட்டு வந்துடுறேன் சார். சொல்லுங்க. ஆமா சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். காசி இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்கான். கூட 4-5 அடியாட்களை கூட்டு போயிருக்கான் சார். ரொம்ப தேங்க்ஸ் வாசுதேவன். இனிமே நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ராஜப்பா ஆளுங்க அங்க இல்லையா? ஒருவேளை அவங்க தான் கடத்திருப்பாங்க. போடா போ. சார், இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது சார். நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் சார். அந்த ராஜப்பா ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அரசாங்கத்துக்கே கட்டுப்படாதவன். அவனை வேற வழியா தான் டீல் பண்ணணும். நீங்க இப்ப எங்கேயும் போக வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெற்றி சொல்றதும் கரெக்ட் தான். நீங்க இந்த நேரத்துல போறது சரியா இருக்காது மாமா. அவரை விடுங்க. அந்த ராசப்பாவோட பயங்கர இம்சையா இருக்கு. என் புருஷன் அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா கூட பிரச்சனை இல்ல. இது பெரிய இம்சையா இருக்கு. மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், நம்ம சுந்தரிக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இல்ல எடுத்தோம் கவுத்தோன்னு இத ஹேண்டில் பண்ண முடியாத. இது ஒரு கலெக்டர் பிரச்சனை. இருங்க, முதல்ல நாம நம்ம ஏரியாவுல தேடுவோம். முருகன் மாமாவோட ஆளுங்க சுந்தரியை தேட போயிருக்காங்க. நாமளும் போய் தேடுவோம். வாங்க வாங்க. சின்ன தாத்தா, என்ன பாப்பா? உங்களுக்கு சுந்தரி அம்மா பிடிக்கும் தானே? என்ன பாப்பா இப்படி கேக்குற? நம்ம குடும்பத்தை காக்க வந்த குலசாமி உங்க அம்மா. அவளை எப்படி பிடிக்காம இருக்கும்? கிருஷ்ணா மாமா உங்களுக்கு? தங்கச்சிமா தான் எனக்கு உசுரு. இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்னா தங்கச்சிமா தான் காரணம். அகிலப்பா உங்களுக்கு? சுந்தரி மாதிரி ஒரு போல்டான கலெக்டரை எங்க ஏரியாவுல நான் பார்த்ததே இல்ல. அவங்க மக்களுக்கு தேவை. அவங்கள பிடிக்காதவங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப எல்லாரும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, திரும்ப வரும்போது அம்மாவோட தான் வருவேன்னு. மாமா சத்தியம் பண்ணுங்க. ஐயோ,
உங்களுக்கு சுந்தரி அம்மாவை பிடிக்கும் தானே? அப்ப சத்தியம் பண்ணுங்க.